நான் இங்கே வந்திருக்கேன் எங்கன்னா கொல்கத்தாவில் உள்ள பார்க் ஸ்ட்ரீட்டில் தான் ஒரு புக் ஷாப்பில் தான் நான் வந்திருக்கேன். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருந்துச்சு. நானும் வந்துட்டு புக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு, ஆனால் லாஸ்ட்டில் புக்கே வாங்கவே இல்லை. ஒவ்வொன்றா வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இங்கே வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதையும் மீறி கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்ஸ்லாம் வந்து எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு இங்கே வந்து பார்க்கும்போது இந்த பேக் ஒன்று நான் பார்த்தேன். டோட் பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா வந்து கொல்கத்தா சிக்னேச்சரான கேப் எல்லோ கேப் போட்டு இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்து 199 சொன்னாங்க. நான் வந்து வாங்கிட்டேன். அப்படியே ஒரு 2-3 பிக்சர்ஸ்லாம் வந்து இங்கே எடுத்துகிட்டு நானும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்து கிளம்பிட்டோம். வெளியிலேயும் நிறையா இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீட்ஸ்லாம் புக் ஷாப் வந்து போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துக்கிட்டே உள்ள வந்து போயிட்டு இருந்தோம். சரி நெக்ஸ்ட்டு வந்து போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கேபில் ஏறி இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா நியூ மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இங்கேருந்து கேப் போட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போகலாமா? இப்போ நான் இங்கே இருக்கேன். நியூ மார்க்கெட் வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிறையா கடையாக இருக்குது. வந்து குட்டி குட்டி கடையாக இருக்குது. நாங்கள் இறங்குனானே வந்துட்டு ஒரு அண்ணாட்ட 2 டாப் வாங்கினேன். நான் அதை வீடியோவில் கிளிக் பண்ண மறந்துட்டேன். அந்த டாப் வந்து ஒரு ஷார்ட் குர்த்தி, அது 150ன்னு சொல்லி சொன்னாங்க. முடிஞ்சால் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். இங்கே நிறையாவே வந்துட்டு ரொம்ப கம்மி ப்ரைஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அப்படியே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். எவ்வளோ கேள்றா? நான் இங்கே பார்த்தோன்னே ப்ளஷ் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இவங்க எடுத்தோடனே வந்துட்டு 250 சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 250லாம் ஓவர் அப்படியே நல்லா இல்லைன்னா வச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ட்ரை பண்ணேன். பாரு எப்படி இருக்குன்ட்டுன்னு சரி பரவாயில்ல வாங்கிடலான்னு சொல்லிட்டு நானும் வந்து ஓகே சொல்லிவிட்டு ஒரு 120க்கு நான் வந்து வாங்கிட்டு இருந்தேன் ப்ளஷ்ஷை. சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டுன்னு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணேன். இது வந்து 100 தான் சொன்னாங்க. பட் இந்த ஷேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து இந்த லிப்ஸ்டிக்கே வந்து வாங்கிட்டேன். ஓகேல பேக் எனக்கு இந்த பேங்கிள் இந்த கடா பேங்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நான் ஒன்று வச்சுருந்தேன். அது வந்து தொலைஞ்சி போச்சு. ஸோ அதை வந்து பார்த்தோன்னே வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து இது வந்து 150 சொன்னாங்க. நான் 2 வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கம்மி பண்ணி கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க கம்மி பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ வந்துட்டு 1 மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100க்கு மட்டும் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே டிஷர்ட்லாம் பாருங்கள். அந்த டிஷர்ட்லாம் வந்து 100 ரூபியா. பட் வந்து எல்லாமே ஓவர் சைஸ்டாக இருந்தது. நானும் தேடி தேடி பார்த்தேன் ஏதாச்சும் சின்னதாக கிடைக்குன்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் 100ன்றது வந்து ஒர்த்து தான். ஆனால் ஃபுல்லாக வந்து பெரிய பெரிய சைஸாக இருந்துச்சு. ஸோ நான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே நிறைய சாப்பிட்றதுக்கு இடம் இருந்துச்சு. சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே வந்துட்டு ஒரு பாவ் பஜ்ஜி வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் வந்து டேஸ்ட் வந்து ஓவரால் பார்த்தோன்னா ஓகே தான். பட் ரொம்பலாம் வந்துட்டு ஆஹா ஓஹோன்லாம் இல்லை. ஸோ அதையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் மட்டும் ஷாப்பிங் பண்ணிட்டு மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளேயே நுழைஞ்சிட்டோம். இது வந்து அமினியா ரெஸ்டாரண்ட். இங்கே வந்துட்டு இது வந்து ரொம்ப ஓல்டு ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதனால் இந்த கடைக்குள்ள வந்து நான் வந்துட்டோம். சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப பசிக்க வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா ஒரு தந்தூரி சிக்கன் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இரானி சிக்கன் தந்தூரி. அண்ட் வந்து ஒரு மட்டனில் வந்துட்டு மட்டன் அவாரி நஹாரின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மட்டன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
ஆர்டர் பண்ண உடனே வந்து ஃபுட்டு வந்துருச்சு. ஸோ வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஓனா டேஸ்ட் பண்ணேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுவும் வந்துட்டு இந்த மட்டன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. ஸோ வந்து அப்படியே சாப்பிட்டு கிளம்பிட்டோம். சரி போகிற வழியில் ஒரு குல்ஃபியை பார்த்தோன்னே சாப்பிடாம போயிடலாமா? ஸோ வந்துட்டு இங்கே ஒரு குல்ஃபியை போட்டுடலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து குல்ஃபி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் இது வந்து மலாய் குல்ஃபியா. ஸோ வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டேஸ்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் கொல்கத்தா வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணாமல் மட்டும் இருக்கவே இருக்காதீங்க. செம்ம ஒருத்தான ஒரு குல்ஃபி. நாங்களும் அப்படியே வந்து இதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாளைக்கு வந்து இதே இடத்துக்கு வரலான்னு சொல்லிட்டு. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம எப்படி நியூ மார்க்கெட்டை நைட்டில் பார்த்தோமோ அது அப்படியே இப்போ மார்னிங் நம்ம டேயில் வந்து பார்க்குறோம். இப்போ காலையில் எப்படி வந்து இருக்குது பாருங்கள் இந்த மார்க்கெட் ஃபுல்லுமே. நைட்டு வந்து ஃபுல்லாக கடையாக இருந்துச்சு. இப்போ வந்து அது அப்படியே வந்து மார்க்கெட்டாக போட்டிருக்காங்க. இங்கே எல்லாமே மீட்டு, ஃபிஷ்ஷு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஃபுல்லாக காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக மார்க்கெட்டாக இருக்குது. உண்மையிலே வந்து பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் இதெல்லாம் ரேட்லாம் நான் கேட்கல. ஒவ்வொன்றா வந்து பார்த்துக்கிட்டே வந்தேன் நானும். என்னடா இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி காலையில் நம்ம ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சி வந்தோம்னா இங்கே மார்க்கெட் போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் முடிகிற நேரம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்கான கடைகள்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி. இங்கே பாருங்கள் பில்டிங்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வின்டேஜ் லுக்கில். இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் பில்டிங்ஸாக பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த மார்க்கெட்குள்ளே அந்த பில்டிங்ஸ்லாம் வந்து நைட்டில் நான் பார்க்கவே இல்லை. ஆனால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பில்டிங் தான் கொல்கத்தா முனிசிபல் கார்ப்பரேஷன் ஆஃபீஸா. சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. அப்படியே நாங்களும் வந்ததுக்கு ஒரு பேக் மட்டும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.